சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ என்னென்னா வேலையால் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ 12 மணி ஆகுது. இப்போ நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கடைக்கு வந்திருக்கிறேன். அன்றைக்கு வந்த கடைக்கு தான், அன்றைக்கு வந்த ஹோட்டலுக்கு தான் வந்து நிற்கிறேன். நானும் இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் 2 பேரும் தான் வந்திருக்கிறோம். இதுதான் மாதத்தில் ஒரு தடவையாவது இப்படி ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க. மற்றபடி சமைச்சு தான் சாப்பிட்றது. இப்போ வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணி, பரோட்டாவும் பீஃப் மசாலாவும் பீஃப் ரோஸுக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். சரியான பசி, வயிற்றுக்குள்ள ஒன்றும் இல்லை, சரியான பசி. டக்குன்னு ஓடி வந்துட்டோம், சாப்பிட போகிறோம். அதே சிலேட்டை கொண்டு வச்சிருக்கணும் முதலாவது சாப்பிட்றதுக்கு. இன்னும் பரோட்டாவும் வரையில், நம்ம பீஃப் ரோஸும் வரையில், சிலட் தான் முன்னுக்கு வந்துருக்கு. வேற இவர் சிலட்டை சாப்பிட்றீங்க, பசி 7வது கட்டத்தில். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது கிளாஸ் கொண்டு வச்சுருக்கீங்க, 2 கிளாஸு. இந்த மற்ற கிளாஸு நாங்கள் ஆர்டர் பண்ணாமலே தண்ணியை கொண்டு வச்சுருக்கீங்க பாருங்க. இது வந்து வேண்டிய பிரச்சனை. பயங்கரமாக பசிக்குது. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இரவு டைம் தான் வேலையை. இப்போ 12 மணி இதே டைமுக்கு தான் வேலையால் வாரினாங்க. வாங்க சாப்பிடுங்க சிலட்டை. சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏசி தான், ஃபுல்லாக ஏசி தான். அந்த போல இருக்குது. ஆனால் வெளியில் போகல. வெளியில் வந்து என்ன சொல்கிறது, சூடு, ஹீட். எத்தனை செல்சியஸ் இருக்கும் ஹீட்? 50 மேலே இருக்குமே. 50 வகை செல்சியஸுக்கு மேலே வந்து சரியான சூடு. இங்கே வந்து வெளியில எல்லாம் நடமாடி தெரியலை. அந்தளவுக்கு முடியெல்லாம் கொட்டிருக்கும். அந்தளவுக்கு சூடு, அதிகமான சூடு. ஆனால் உள்ளே வந்து என்ன ஜில்லுன்னு இருக்குது. ஏசி நல்லா கூட்டியிருக்காங்க. வேற சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் திருப்பியும் இங்கே வந்துருக்குறேன். பரவாயில்லை, இந்த ஹோட்டலில் சாப்பாடு பரவாயில்ல. ஆனால் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. எப்போ இருந்துட்டு தானே, டெய்லி இல்லை தானே. இப்போ எப்போ இருந்துட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட்றோம். சாப்பாடு வந்துட்டு பாருங்க. அண்ணன் போடுறாரு, பரிமாறுறாரு. பரோட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லி இருக்கு. நானும் சாப்பிட போகிறேன். அம்சமாக இருக்கு. சலாட்டு நல்லா இருக்கலாம். சாப்பாடு ஏதோ பசிக்கிட்டு சாப்பிட்ற போது. நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கு. ஜபாங்க இந்த நாட்டில் வந்து மரங்கள் செடிகள் குறைவு. இப்போ நம்ம நாட்டை மாதிரி கீரை வகைகளோட ஒரு கீரை வகைகள் இருக்கு. இங்கே அப்படி இல்லை. என்ன இல்லைன்னு தெரியாது, ஆனால் சாப்பிட்றோம். இலையே வைக்கிறாங்க வந்து. இதுக்கு என்ன சொல்றது? வெள்ளரிக்காய்.
இது வந்து வெள்ளரிக்காய் ஸ்லைஸாக வெட்டி இருக்கு பாருங்க. ரெண்டு பரோட்டா சாப்பிட்டாச்சு. 4 பரோட்டா ஆர்டர் பண்ணினாங்க. ஆளுக்கு 2 சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சது. திருப்பி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பசிக்குது பயங்கரமாக. நல்லா தான் இருக்குது. இந்த கறியை பாருங்க, மசாலா போட்டு ரோஸாண்ணா. இது என்ன பேர்? பீஃப் ரோஸ்ட். பீஃப் ரோஸ்டா? பீஃப் ரோஸ்ட்டு. ஏன்னா 2 பரோட்டா என்ன ஆர்டர் பண்ண போகிறோம். எவ்வளோது சாப்பிடணுமோ சாப்பிட்டு போக வேண்டியா? சரியா? அடுத்த பரோட்டா வந்துட்டு பாருங்க. இதையும் சாப்பிட போகிறோம். கதைங்க பயங்கர இருக்கு. பீஃப் ரோஸ்ட். சாப்பிட்டு மேலே வந்துட்டேன். ரூமுக்கு போகிறேன். இப்போ மணி வந்து இங்கே 12:50. நடு இரவாயிட்டு அமைதியாக இருக்குது. எல்லாம் இப்போ நித்திர விட்டாங்க. ஹோல் எப்படி இருக்குன்னு வேறு ஃபுல்லாக லைட்டாக சோழிச்சிருக்காங்க. இந்த வேறு இதில் ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டிருக்காங்க. நோ ஆல்கோஹால் அலவுட் போட்டிருக்கோம். இந்த வேறு அதாவது இங்கே வந்து மதுபானம் தடை செய்யப்பட்டிருக்கு. மதுபானம் குடிக்க இயலாது, ஸ்மோக்கிங் பண்ண இயலாது. என்ன சேஃப்டி பிரச்சனை. பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இங்கே எங்களோட கம்பெனி இருக்குது. ரூமுக்குள்ளே லைட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது. நேவாளிகாரன் படுத்துருக்குறான். அவன் டிஸ்டர்ப் பண்ண இயலாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் நான் போகிற வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பண்ணாதாக்கள் தயவுசெய்து பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். பாய்.